நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒளி கிரகங்கள் சொல்லக்கூடியது என்ன கிரகம் சொல்லுங்க பார்க்கலாம். சூரியன் சந்திரனா? அதிக ஒளி கிரகங்கள் சூரிய சந்திரன். ஒளி கொடுக்கக்கூடிய கிரகங்கள் சொல்லக்கூடிய சூரிய சந்திரன். ஒன்று மனோகாரகம், ஒன்று ஆத்மகாரகம். இந்த ஒளி கிரகங்கள் கொடுக்கக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது மிக உயர்ந்த யோகமாக சொல்லப்படுது. 9-10 குடியரசு சேர்க்கை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கும். ஆனால் இந்த ஒளிக்கிரகங்கள் சொல்லக்கூடிய சூரியனும் சந்திரனும் சேர்ந்து தர்மகர்ம யோகத்தை யாருக்கு கொடுக்கும்னா விருச்சிக லக்னத்துக்கு மட்டும் தான் கொடுக்கும். அப்ப இந்த சூரிய சந்திரன் சேர்க்கை விருச்சிக லக்னத்திற்கு 9-10 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒன்று தர்மஸ்தானத்திலேயோ கர்மஸ்தானத்திலேயோ அமைதுன்னு வச்சுக்கோங்க. அற்புதமான ராஜயோகம். 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஆட்சியாளர்களாக ஒரு அவங்க ஆணையிட்டால் இந்த உலகத்தில் என்ன சொல்றது அனைத்தும் மாற்றி அமைக்கக்கூடிய தன்மையுடையவர்களாக அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ பேரையும் புகழையும் கொடுத்துருது. தர்மகர்மாதிபதியோ அப்படின்னாலே தர்மத்தை கர்மமாக மேற்கொண்டு செய்வது அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு உலகத்திற்கு வேண்டிய எல்லாருக்கும் வேண்டிய விஷயங்களை அதை அந்த தர்மத்தை அதுவே பணியாக எடுத்து செய்கிறாங்க. ஒரு சிலர் நேரம் தான் நம்ம போவோம்ப்பா, போய் செய்வோம்ப்பா. இப்போ கோயிலுக்கே நேரம் இருந்தால் போய் ஒரு விளக்கு போடுவோம், கோயிலுக்கே நேரம் இருந்தால் போய் உழவாரம் பண்ணி பண்ணுவோம். இல்லை ஒரு பொது சேவைக்கு நம்ம நேரம் இருந்தால் போவோம், இல்லைன்னா நம்ம வேலையை பார்ப்போம்ப்பா, நமக்கு வேலை இருக்குது, மாதத்தில் ஒரு நாளைக்கு போவோம், இல்லை அப்படி ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் இவங்க தர்மம் செய்வது மட்டும்தான் இவங்களுடைய கர்மம். அதுதான் அவங்க இப்போ எப்படி நம்ம குடும்ப வேலையை எடுத்துகிட்டு செய்கிறோமோ அதுபோல் பொதுப்பணிகளை எடுத்து செய்கிறது இவங்களால மட்டும்தான் முடியும். பெரிய கோயில் கும்பாபிஷேகம், பெரிய பெரிய மற்றவங்களால செய்ய முடியாத அறப்பணிகளை எல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் இவங்ககிட்ட இருக்கும். ஏன்னா ஒளிக்கிரகங்கள் அல்லவா. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ராஜயோகத்தை இந்த சூரிய சந்திரன் இணைவு என்பது விருச்சிக லக்னத்துக்கு 9 அல்லது 10 இருந்தால் கொடுத்துரும். 5ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுவும் மிகப்பெரிய புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய அற்புதமான யோகத்தை கொடுத்துரும். 5ஆம் இடம் அப்படிங்கிறது அன்பு கொடுக்கக்கூடிய இடம், குழந்தைகளை பற்றி சொல்லக்கூடிய இடம். அப்போ அந்த 5ஆம் இடம் காதலை பற்றி சொல்லக்கூடிய இடம். 5ஆம் இடம் எல்லார் மேலும் பிரியமாக இருக்கிறத பற்றி சொல்லக்கூடிய இடம். 5ஆம் இடம் குலதெய்வம், தெய்வ அனுகூலம். அப்போது 5ஆம் இடத்துல இருக்கிறது அறப்பணிகளை செய்தல், எல்லாருக்கும் அன்பு காட்டுதல். என்ன சொல்றோம், இந்த உலகத்தில் ஒரு பொது சேவகனாக, எதிர்பார்ப்பில்லாத பொது சேவகனாக அவர்களை கொண்டு போய் நிறுத்தும். இலகிய மனமுடையவனாக அப்படிப்பட்ட நிலையில் கொண்டு பேரையும் புகழையும் இந்த ஒளிக்கிரகங்கள் விருச்சிக லக்னத்துக்கு ஒளிக்கிரகங்கள் தரக்கூடிய தர்மகர்மாதி யோகம் உயர்ந்த புகழையும் ஞானத்தையும் கொடுத்து அவங்க வாழ்க்கை